கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கோவைப்பூரில் இருக்கக்கூடிய அருமையான பரிசுத்தவான்களை காண்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தயவுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். முதலாவதாக கோவைப்பூர் சபையாருக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய தாயாரை நல்லடக்கம் செய்வதற்கான எல்லா ஆயத்தங்களையும் நீங்கள் செய்தீர்கள். உங்களோடு கூட சேர்ந்து அருமையான சகோதரர் வின்சென்ட், சகோதரர் பூபதி, சகோதரர் சக்கரியா, எபினேசர் சுவிசேஷ மன்றத்தார், துடிலூர் சபையார், இன்னும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நம்முடைய சபையார் அனைவருமாய் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய தாயாரை நல்லடக்கம் செய்து ஒரு விண்ணுலகுக்கு நம்முடைய பரமபிதாவின் வீட்டுக்கு அவர்களை அனுப்புவதற்கு நல்லடக்கம் செய்ய நீங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளுக்காகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் எங்களுடைய நன்றிகளை முதலாவதாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான சகோதரர் ஜார்ஜ் மனேசா அவர்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள், நீங்கள் வருகிறீர்கள், நீங்கள் வந்து செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் மெல்பர்னில் இருக்கும்போதே நான் என்னுடைய டேர்ன் வரும்பொழுது இப்பொழுது நான் செய்தி கொடுப்பதில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், கொஞ்ச நேரம் பேசினாலே எனக்கு தொண்டை வறண்டு விடுகிறது. என்னால் தொடர்ந்து அதிக நேரம் பேச முடியாத சூழ்நிலை இருக்கிறது. எனவே என்னுடைய டேர்ன் வரும்போது மெல்பர்ன் எங்கள் அசம்பிளியில் கூட நான் இப்போ செய்தி கொடுக்காமல் இருக்கிறேன். அருமையான சகோதரர் என்னை வற்புறுத்தினாலே நான் இதை ஏற்றுக்கொண்டேன். நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது தடங்கள் வரும் என்றால், அல்லது நான் அடிக்கடி தண்ணீர் குடிப்பேன் என்றால், தயவுசெய்து நீங்கள் பொறுத்துக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மெல்பர்ன் இந்தியன் பிரதர் அசம்பிளியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கோவைப்பூர் சபையாருக்கு நாங்கள் அறிவித்துக் கொள்கிறோம். மெல்பர்ன் இந்தியன் பிரதர் அசம்பிளியிலே தேவன் எங்களை பத்திரமாய் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். நாங்கள் ஒருவர் தான் தமிழ் குடும்பம் என்றாலும் அனைத்து குடும்பத்தினர்களும் எங்கள் மேல் ஒரு தனிப்பட்ட அன்பை செலுத்தி வருகிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியாது. எனவே மெல்பர்னிலே கடந்த 17 வருடங்களாக தேவன் எங்களை அற்புத விதமாய் வழி நடத்தி வருகிறார். அதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய ஜெபம் என்று தெரியும். ஒரு சில சகோதரர்கள் தொடர்ந்து எனக்காக, எங்களுடைய குடும்பத்துக்காக தினமும் ஜெபிக்கிறார்கள் இந்த சபையிலே. அவர்களுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னுடைய சாட்சியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகளை அது ஒரு 20 நிமிடத்திலோ அல்லது ஒரு 2 மணி நேரத்திலோ சொல்லி தீர்க்க முடியாது. அதற்கு கணக்கில்லாத நேரங்கள் வேண்டும், நிமிடங்கள் வேண்டும், நாட்கள் வேண்டும், மணித்துளிகள் வேண்டும். ஆனாலும் என்னால் முடிந்த அளவுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய தகப்பனார் அவர் தன்னுடைய 8வது படித்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக பட்ட பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் மிக 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 பெரியவைகள். அவையெல்லாம் அநேக முறை என் தகப்பனார் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதற்கு பின்பதாக அவர் வாழ்நாள் முழுவதும் தான் நேசித்த தன் தேவனுக்காக வாழ்ந்தார். இங்கே கோவைப்பூர் சபையில் அவர் இருந்த சாட்சியை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். நாங்கள் இங்கிருந்து மெல்பர்ன் செல்லும் வரைக்கும் எங்களுடைய தாயும் எங்களுடைய தகப்பனாரும் எங்களோடு கூட தான் இருந்தார். என்னுடைய தகப்பனார் எங்களை விட்டு பிரிந்த பின்பதாக எங்களுடைய தாயார் எங்களோடு கூட இருந்தார். நாங்கள் மெல்பர்ன் சென்றாலும் எங்களுடைய தாயாரை எங்களுடைய சகோதரருடைய வீட்டிலே வைத்து அவரை நல்ல விதமாக நாங்கள் பாதுகாத்து வந்தோம். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் அதை நிறைவு செய்ய இருக்கிறேன். என்னுடைய தாயார் என்னுடைய அப்பாவிடம் கேட்டார்களாம், எல்லாரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது தங்களுடைய மனைவிக்கோ செல்வத்தை சேர்த்து வைப்பார்கள். இந்த உலகத்திலே சொத்துக்களை சேர்த்து வைப்பார்கள். என்னுடைய தகப்பனார் இடத்திலும் அநேக சொத்துக்கள் இருந்தது, செல்வங்கள் இருந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக வந்த பாடுகளினாலே நன்றாக நெல் விளையக்கூடிய எத்தனையோ ஏக்கர் நிலங்களை எல்லாம் அவர் விட்டுவிட்டு அவர் வாழ்ந்த சொந்த கிராமத்திலிருந்து நீலகிரி தேசத்துக்கு புறப்பட்டு சென்றார். நீலகிரி எஸ்டேட் மலைப்பகுதிக்கு. அங்கேதான் நாங்கள் எல்லாம் பிறந்தோம், வளர்ந்தோம். பின்பு கோயம்புத்தூர் வந்து செட்டில் ஆன பொழுது என்னுடைய அம்மா அவர்களிடம் கேட்டார்களாம், நீங்கள் எங்களுக்காக என்ன செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள், எனக்காக நீங்கள் என்ன செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்களாம். அப்பொழுது என் தகப்பனார் சொன்னாராம், என்னுடைய அப்பா சொன்னாராம், அந்த வேத புத்தகத்தை எடு என்று சொன்னாராம். அப்பொழுது என் அம்மா எடுத்திருக்கிறார்கள். என் அம்மாவிடம் அந்த வேத புத்தகத்தை கொடுத்து, இதுதான் உன்னுடைய செல்வம் என்று சொன்னார்களாம். இதுதான் நான் உனக்கு கொடுத்து செல்லும் சொத்து என்று சொன்னார்களாம். இதை நான் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படியாக இந்த மனிதன் வாழ்ந்திருக்கிறார்,
எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா கொடுத்த சொத்து இந்த வேத புத்தகம். எங்கள் அம்மா 94 வயதில் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவர்கள் பலவீனப்பட்டு படுக்கையிலே படுக்கும் நாள் வரைக்கும் இந்த வேத புத்தகத்தை வாசித்தார்கள். இந்த சொத்தை நேசித்தார்கள், இந்த செல்வத்தை நேசித்தார்கள். எனவே அருமையானவர்களே, எங்களுடைய தாயாரும் எங்களுடைய தகப்பனாரும் சேர்த்து வைத்த சொத்து. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த உலகத்திலே எதையுமே சொத்தோ செல்வமாவோ நான் நினைப்பதில்லை. ஆனால் எனக்கும் என் வாழ்க்கையில என்னுடைய பெற்றோர்கள் கொடுத்த செல்வம், சொத்து இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தை எடுத்தவர்களை இந்த வேத புத்தகம் ஒரு நாளும் சும்மா விடாது. இந்த வேத புத்தகத்தை சுமந்தவர்களை அந்த வேத புத்தகம் சுமக்கும். இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிய வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் நான் குறித்து பேசுவேன் என்று சொன்னால் எனக்கு மணிக்கணக்கு போதாது. எனவே அத்தனை வசனங்கள் இந்த வேத புத்தகத்தை குறித்து இருக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டியது இந்த சகோதர சபையின் ஐக்கியத்திலே இந்த வேதத்தை நேசிக்கிற, வேத வசனத்தை வாசிக்கிற, நேசிக்கிற, அப்பியாசிக்கிற இந்த ஒரு கூட்டத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்த்தார். என்னை அருமையான சகோதரர் ஜோசப் ராஜன் அவள் மூலமாக கொண்டு வந்து சேர்த்தார். அதற்காக நாம் ஆண்டவரை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். என்னுடைய அம்மாவின் ரகசியம், என்னுடைய அப்பாவின் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு ரகசியம் இந்த வேத புத்தகம் தான். ஒரு பாட்டுக்காரன் இப்படியாக பாடுகிறான். அவனுடைய அந்த ஒரு பாடலை ஒரு அடி இரடி நான் பாட விரும்புகிறேன். நான் நினைக்கிறேன் இந்த பாடல் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் என்று. வேத புத்தகத்தை குறித்து அநேக பாடல்கள் இருக்கு. ஆனால் இந்த பாட்டை பாடும் பொழுதெல்லாம் நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது, நெஞ்சமெல்லாம் மகிழ்கிறது. எனவே நீங்களும் இந்த பாடல் அறிந்திருந்தால் பாடுங்கள். வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நீளமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நீளமையை மாற்றி, விண்ணுலகத்தை நோக்கி போகும் வழியை காட்டும். விண்ணுலகத்தை நோக்கி போகும் வழியை காட்டும். வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய செல்வம் எல்லாம் இந்த வேத புத்தகம். நம்முடைய சொத்தெல்லாம் இந்த வேத புத்தகம். நம்முடைய படிப்போ, நம்முடைய ஞானமோ, நம்முடைய அறிவோ, நம்முடைய குடும்ப பாரம்பரியங்களோ ஒன்றுமில்லை பிரியமானவர்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அறிவை அறிகிற மேன்மைக்காக எனக்கு லாபமாய் தோன்றுகிறவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று எண்ணிவிட்டேன், குப்பையுமாக கருதுகிறேன். அப்போஸ்தலன் பவுல் மகாபிரிய கோடீஸ்வரர். ஆனால் அவர் எப்படியாய் சொல்கிறார், இந்த உலகமெல்லாம், இந்த சொத்தெல்லாம், இந்த செல்வம் எல்லாம் எனக்கு குப்பை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையிலே கஷ்டத்தோடோ அல்லது கவலையோடோ, குடும்பத்தின் வறுமையோடோ, பற்றாக்குறையோடோ நீங்கள் யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்பதை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நினைவை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த வேத புத்தகம் உங்கள் கையில் இருக்குமானால் இது உங்களுக்கு விலையேற பெற்ற செல்வம். இருளிலே பாதை காட்டக்கூடிய செல்வம், வறுமையிலே வாழ்வளிக்கக்கூடிய செல்வம். இந்த வேத புத்தகம் மாத்திரம் உங்கள் கையில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எதையுமே குறித்து கவலைப்படவில்லை. இந்த ரகசியம் பெரியது. இந்த ரகசியம், என்னுடைய தகப்பனுடைய ரகசியம் என்ன? எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார். டேவிட் ஐயா ஏன் இப்படி வாழ்ந்தார்? என்னுடைய தாயாருடைய அடக்கும் நகல் நடந்த பின்பதாக நேற்றைக்கு வரைக்கும் வீட்டிலிருந்து எங்களால் வெளியே வர முடியவில்லை. வீட்டிலிருந்து எங்கேயாவது வெளியே போக வேண்டும் என்று கிளம்பினால் ஆட்கள் வருகிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள்.
இன்றைக்கு மதியானம் கூட ஒரு பெரிய கேதரிங் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் கூட்ட முனிதம் அங்கே செல்ல இருக்கிறது. காரணம், என் தாயாருடைய ரகசியம், என் தாயாருடைய வெற்றி வாழ்க்கையினுடைய ரகசியம் இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகம் அருமையான தாய்மார்களே, அருமையான சகோதரிகளே, உங்களால் தான் உங்கள் குடும்பங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். இந்த வேத புத்தகமாகிய செல்வத்தை நெஞ்சார அணைத்துக் கொள்ளுங்கள், நெஞ்சார பிடித்துக் கொள்ளுங்கள். இதுதான் ரகசியம். இந்த ரகசியம் மகா பெரியது. எனவே இந்த ரகசியத்தை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் வேதத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சில ரகசியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக ரகசியங்களை குறித்து சொல்கிறார். எனவே அதை குறித்து சிறிது நேரம் நான் உங்களோடு கூட ஒரு சிறிய செய்தியை கொடுத்து விட்டு நான் அமர இருக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாய் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நாம் அதிலே வாசிப்பிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை இந்த அவரோடு கூட இந்த சீசர்களுக்கு சொல்லியதை இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே எழுதி வைத்திருக்கிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக உங்களுக்கு வீட்டிலே சமயம் இருக்குமானால் நீங்கள் எடுத்து அதை வாசித்து பாருங்கள். அதிலே சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தின் அல்லது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள், உலக ஜனங்களுக்கு புரியாத அநேக காரியங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களுக்கு அறிவித்து சென்றார். அதிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வசனங்களிலே ராஜ்யத்தின் ஆரம்ப வேலையை குறித்த ரகசியம், விதைக்கிறவனுடைய ரகசியம் என்னென்று எழுதியிருக்கு. நான் ஒரு அவுட்லைன் மாத்திரம் இதை சொல்லிவிட்டு நான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சில ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தியதை சொல்லியிருக்கதை நான் சிந்திக்க இருக்கிறேன். அதே போல 13ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 24 முதல் 30 வசனங்களிலே ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதலும் ராஜ்யத்தின் எதிரியும், அவனுடைய எதிரியான அவனுடைய அந்த காரியத்தை குறித்து எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல 31, 32 வசனங்களிலே கடுகு விதை மரமாகிற அந்த ஒரு உவமையை நாம் வாசிக்கிறோம். 33 முதல் 35 வசனங்களிலே புளித்தமா அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதாவது ராஜ்யத்தின் புறம்பான அவுட்வேர்ட் தோற்றத்தில் உள்ள சீர்கேடுகளை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம். அதே போல 36 முதல் 43 வசனங்களிலே விதையிலே நல்ல விதைகள் வளர்வதும் அதற்கிடையிலாக களைகள் வளர்வதும் குறித்த ஒரு உவமையை வாசிக்கிறோம். அதே போல 44ஆம் வசனத்திலே மண்ணிலே மறைந்துள்ள மகாபிரிய பொக்கிஷத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதே போல சாத்தான் கரைப்படுத்திய உலகத்திலிருந்து சபை உற்பத்தி செய்யப்படுதலை குறித்து சிறந்த முத்துக்களை தேடும் வியாபாரியை குறித்து 45, 46ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதே போல கடலிலே போடுகிற ஒரு மீன்களை பிடிக்கிற வலையை குறித்த உவமையை 47 முதல் 50 வாசிக்கிறோம். அதே போல 51, 52 வசனங்களிலே புதியவையும் பழையவையும் நிரம்பிய ஒரு மகா பெரிய பொக்கிஷம். இந்த 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாய் வாசித்து தியானிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறைந்திருக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அவருடைய சீசருக்கும் அவருடைய மக்களுக்கும் இங்கே வெளிப்படுத்தி கொடுத்திருக்கார். எது சபை, எது நல்ல விதை, எது களை, எது சபை அல்ல, எது துருபதேசம் ஆகிய அநேக காரியங்கள் இங்கே உண்மையாக ரகசியமாக இங்கே வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் நல்ல சுவிசேஷத்தை கேட்பது, நல்ல வார்த்தைகளை கேட்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. பொதுவாக நாங்கள் வாழ்கிற மெல்பர்ன் பகுதியில் சுத்தமான சுவிசேஷத்தை கேட்க மிகவும் அரிதான காரியங்களாக இருக்கிறது. யெகோவா விட்னஸ், போலி கிறிஸ்தவர்கள், மார்மோன்ஸ், இன்னும் சத்தியம் அல்லாத துருபதேசத்து மக்கள் தான் கூட்டமாக பெறுகிறார்கள், ஈசலை போல வருகிறார்கள். அருமையான சகோதரிகளே, இந்த 13ஆம் அதிகாரத்தை முழுவதுமாய் வாசியுங்கள், தியானிங்கள். அதிலே பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்னென்ன, எப்படி நாம் ஜீவிக்க வேண்டும், உண்மையில் ஒரு கிறிஸ்தவனா எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே இந்த பூமியில இருந்த பொழுது எழுதி கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து பரமேறி சென்ற பின்பதாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். அநேக ரகசியங்கள் தமஸ்கு வீதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மகா பெரிய வெளிச்சத்தின் முன்பதாக அவர் கேட்ட கேள்வி, ஆண்டவரே நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? 2 கேள்வி கேட்டார் அப்போஸ்தலனாகிய பவுல்.
தமஸ்கு வீதியிலே அந்த மத்தியான வேளையிலே சூரியனை விட பிரகாசிக்கிற ஒளியை சந்தித்த பொழுது, ஆண்டவரே நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அப்படி அவர் தன்னை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்த பொழுது 14 புத்தகங்களை புதிய ஏற்பாட்டிலே எழுதும்படியான மகா பெரிய பாக்கியத்தை தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அநேக இடங்களிலே ரகசியம் 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 என்று எழுதுகிறார். நான் அந்த ரகசியம் எல்லாம் என்ன என்று ஒரு லிஸ்ட் போட்ட பொழுது ஏறக்குறைய 7க்கும் மேலான ஒரு ரகசியம் என்கிற வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டு சொல்கிறார். இது ரகசியம், இது ரகசியம், இது ரகசியம் என்று சொல்லி நான் அந்த 7-8 ரகசியங்களையும் குறித்து ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி எடுத்து அங்கே நான் வைத்திருக்கிறேன். 8ஐயும் குறித்து பேசுவேன் என்று சொன்னால் 8 நாட்கள் வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜ். அப்போ 8 நாளைக்கு 8 மெசேஜ். இப்போ த மிஸ்டரி ஆஃப் த கிங்டம் என்று சொல்லி ஒரு பெரிய டாபிக்ல எடுத்து பேசுவோம் என்று சொன்னால் 8 மிஸ்டரிகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதை நாம் வாசிக்க முடியும். ஒன்றாவதாக த மிஸ்டரி ஆஃப் காட்லினஸ், 1 தீமோத்தேயு 3:16. தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார் என்கிறது ஒரு பெரிய ரகசியம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அதை வாசிக்கிறோம். அதே போல இரண்டாவதாக த மிஸ்டரி ஆஃப் இன்டெவிலிங் ஆஃப் த ஸ்பிரிட் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்குள் வசிக்கிற உள்வாசம், அது ஒரு மகா பெரிய ரகசியம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 3:11 எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அதே போல த மிஸ்டரி ஆஃப் த பிரைட் அண்ட் த கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவும் அவருடைய மணவாட்டி சபையும், அது ஒரு மகா பெரிய ரகசியம் என்று சொல்கிறார். நான்காவதாக த மிஸ்டரி ஆஃப் த ரேப்சர் ஆஃப் த பிலீவர்ஸ், பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதல், ரேப்சர், அது ஒரு ரகசியம் என்று சொல்கிறார். ஜனங்களுக்கு எல்லாம் புரியாது. ரகசியம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு புரியாது. ஆனால் அந்த ரகசியத்தை நமக்கு ஒருவர் சொல்லி கொடுத்தார் என்று சொன்னால், ஓகே, இங்கே இருக்கிற மற்றவர்களுக்கெல்லாம் இந்த ரகசியம் தெரியாது, உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும். நான் இப்பொழுது ஜார்ஜ் பதுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் என்று சொன்னால் அவருக்கும் எனக்கும் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியாது. எனவே இந்த ரகசியம் என்று சொல்வது அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இது மகா பெரிய பாக்கியம். இப்பொழுது ஒரு ரகசியம் மற்றவர்களுக்கு தெரிகிறது, நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நாம் என்ன நினைப்போம்? இந்த ரகசியம் நமக்கு தெரியவில்லை என்று சொல்லி நாம் ஆதங்கப்படுவோம், அதை தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வப்படுவோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை நமக்கு காண்பித்திருக்கிறார். இந்த உலக ஜனங்களுக்கு அதை பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கவில்லை, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் காண்பித்திருக்கிறார். ஐந்தாவதாக த மிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல்ஸ் ஹார்டனிங், இஸ்ரவேலருடைய இருதய கடினமாய் இருப்பது. இன்றைக்கு பிரஜாதியான அநேக ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் ஆண்டவரை வரவில்லை. அவர்களுக்கு சொந்தமானவர்களே வந்தார், ஆனால் அவர்களோ அவரை சிலுவையில் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு கடினமான இருதயமாய் இருப்பது ஒரு ரகசியம் என்று சொல்கிறார். ஆறாவதாக த மிஸ்டரி ஆஃப் த 7 ஸ்டார் அண்ட் த 7 கோல்டன் லாம்ப்ஸ்டாண்ட், 7 நட்சத்திரங்களும் 7 குத்து விளக்குகளும் கையில வைத்திருக்கக்கூடிய அந்த ஆண்டவருடைய கரங்களில் இருக்கக்கூடிய விளக்குகளும் நட்சத்திரங்களும் ஒரு பெரிய ரகசியம் என்று சொல்கிறார். அதை நாம் ரெவலேஷன் சாப்டர் 1:20 நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். அது சபைகளின் கால ரகசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு வந்த நாள் முதற்கொண்டு கிறிஸ்துவோடு கூட சபை எடுத்துக்கொள்ளும் நாள் வரைக்கும் என்னென்னவெல்லாம் இங்கே நடக்கக்கூடியதோ அது ஒரு ரகசியம். அது உலக ஜனங்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும். நாம் இப்பொழுது சபையின் காலத்திலே வாழ்கிறோம். இந்த சபையின் காலம் ஒரு ரகசியம். எல்லாரும் கேட்பார்கள், மோசஸ் எவ்ரி சண்டே நீங்கள் சர்ச்சுக்கு போய்த்தான் ஆக வேண்டுமா? அவனுடைய நண்பர் கேட்கிறார். என்னுடைய சகோதரனை பார்த்து அவருடைய நண்பர் கேட்டாராம், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகவில்லை என்றால் என்ன நடக்கும் என்று சொல்லி, நீங்கள் சர்ச்சுக்கு எவ்ரி சண்டே போய்த்தான் ஆக வேண்டுமா? அந்த ரகசியம் நமக்கு தான் தெரியும், அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடியது, ஆனால் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல கடைசியாக 7வதாக த மிஸ்டரி ஆஃப் த 7 கிளைமேட்டிக் ஜட்ஜ்மெண்ட் டு த எண்ட் ஆஃப் த ஏஜ், ட்ரிபுலேஷன் பீரியட்ல வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் முதல் 18 அதிகாரங்கள் வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே இந்த பூமியிலே நடக்கக்கூடிய அந்த தேவனுடைய மகாபெரிய நியாய தீர்ப்பு ஒரு பெரிய ரகசியம் என்று சொல்லி எழுதியிருக்க வாசிக்கிறோம். அருமையானவர்களே,
இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரமல்ல, யோவானுக்கும் அந்த ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த ஒவ்வொரு ரகசியமும் என்ன என்ன என்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் அந்த டாபிக் எடுத்து நீங்கள் பர்சனல் ஸ்டடியில் ஸ்டடி பண்ணும் என்று சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு வேத ஸ்டடியாக இருக்கும். முதலாவதாக நான் முதல் வாசித்த த மிஸ்டரி ஆஃப் காட்லினஸ் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்க முடியாது கேட்கிறேன். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். போதுங்க, நன்றி. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். இது என்னங்களாமா? அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இது ஒரு ரகசியம்ங்கிறாங்க. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டது மகா பெரிய ரகசியம். அதுக்கு தொடர்ந்து அநேக காரியங்களை சொல்லுகிறார். அவர் மாமிசத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி அநேக, அதை நான் சிந்திக்க விரும்பவில்லை. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். இன்றைக்கு கடவுளை தேடி, தேவனை தேடி ஜனங்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக காரியங்களை செய்கிறார்கள். அவர்கள் கிழக்குக்கு போகிறார்கள், மேற்குக்கு போகிறார்கள், வடக்குக்கு போகிறார்கள், தெற்குக்கு போகிறார்கள். அவர்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாமோ செய்கிறார்கள். வருடம் விரதம் இருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடாத எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? கடவுளை காண வேண்டும் அல்லது கடவுளை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. அருமையானவர்களே, நம்மை தேடி வந்த கடவுள் தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வார்த்தையாயிருந்த தேவன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் தேவனாய் இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. அந்த வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அருமையான அந்த பெத்லகேம் தேசத்திலே இருந்த அந்த மரியாளோடு கூட தேவதூதன் சொல்கிற வார்த்தையை இப்படியா நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மேல் நிழலிடும், அப்பொழுது நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. காணக்கூடாத தேவன், ஆவியாயிருக்கிற தேவன், ஒளியாயிருக்கிற தேவன் மாம்சமாய் இந்த பூமியிலே வெளிப்பட்டது மகா பெரிய ரகசியம். இந்த தேவனை நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் சொந்த ரட்சகர் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? நாம் அனைவரும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம் என்று எனக்கு தெரியும். ஒருவேளை இங்கே யாராவது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே மாம்சத்திலே வந்து இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய ரட்சகராக, உங்களுடைய தெய்வமாக உங்கள் உள்ளத்திலே இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், சிறியவர்களோ பெரியவர்களோ வயதானவர்களோ வாலிபர்களோ, இந்த நாளிலே அவரை உங்கள் வாழ்க்கையிலே இரட்சகராக, கிறிஸ்துவாக, உங்களுடைய தேவனாக, உங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் வாழ்நாள் முழுவதும் உங்களை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவதாக ஒன்றை படிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எபேசியரிலே 2ஆம் அதிகாரம் நீங்கள் 1 முதல் வாசித்து 1ஆம் அதிகாரம் முதலே நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்று சொன்னால், நாம் அதிலே வாசிக்கிறோம், நீங்கள் சத்தியவசமாகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டிருக்கு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த நாள் முதற்கொண்டு இந்த காணக்கூடாத தேவன், மனிதனாய் இந்த மனுக்குலத்தை மீட்க வந்த தேவன் மனிதனுடைய மனதுக்குள் உள்வாசமாயிருக்கிறார். ஒருவேளை நீங்களும் நானும் அவரை விட்டு பிரிந்திருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதுமே இல்லை என்று சொல்லி. எப்படி திருமணத்திலே நாம் ஒரு கவனன்ட், ஒரு உடன்படிக்கை செய்து கணவன் மனைவியாய் வாழ்கிறோமோ, அதே போல நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்முடைய உள்ளத்திலே வந்து குடிகொள்கிறார். அவர் நம்மை அவரோடு கூட சேர்க்கும் நாள் வரைக்கும் நம்மை விட்டு விலகவே மாட்டார். அருமையானவர்களே, நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருடைய ரகசியம் அது மகா பெரியது. அது ரகசியம் என்று சொல்கிறார்கள். மனிதனுக்குள் மகேசன் வாழ்வது மகா பெரிய ரகசியம் என்று சொல்கிறார்கள். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, நாம் நினைக்கிறோம் நாம் மனிதர்கள் முன்பாக வாழ்கிறோம், சபையிலே மூப்பர்கள் முன்பாக வாழ்கிறோம், அல்லது சபையின் மக்கள் முன்பாக வாழ்கிறோம் என்று சொல்லி. அப்படி அல்ல. நாம் நமக்குள்ளே வசிக்கிற இந்த மகா பெரிய தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பேசுகிற பேச்சு
நம்முடைய தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் நடக்கக்கூடிய நடை, நாம் எங்கே நடக்கிறோம், நாம் என்ன பேசுகிறோம், நாம் என்ன நம்முடைய கைகளிலே செய்கிறோம், நாம் என்ன நம்முடைய காதுகளிலே கேட்கிறோம், இந்த கண்களினால் நாம் என்னத்தை காண்கிறோம், இது எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த எபேசியரிலே நீங்கள் வாசித்து என்று சொன்னால், மீட்கப்படும் நாளுக்கென்று 5ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், முத்திரையாக பெற்ற இந்த பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த மகா பெரிய செல்வம் உங்களுக்குள் குடிகொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணங்களை, அவருடைய நெஞ்சத்தின் ஏக்கங்களை நாம் நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும். ஒருபோதும் நம்முடைய பார்வை மூலமாகவோ அல்லது நம்முடைய பேச்சுக்கள் மூலமாகவோ அல்லது நம்முடைய செய்கைகளின் மூலமாகவோ அவரை துக்கப்படுத்தாமல் வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வதாக. ஒருவேளை இந்த வேலை நிமித்தமாக, உலக அலுவலி நிமித்தமாக அநேக ஸ்ட்ரெஸ்ல இந்த காலத்திலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். லிஜோவை குறித்து சாட்சியை கேட்டோம். 3 மாதம் வேலை இல்லை என்று சொன்னால் எப்படி இருக்கும்? பிரியமானவர்களே, நம்மை காக்கிற கர்த்தர் நம்மோடு கூட நமக்குள்ள இருக்கிறார். நீங்கள் என்று ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்று முதல் உங்களை விண்ணிலே சேர்க்கும் வரைக்கும் அவர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்குள் உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காதபடிக்கு உங்களுக்குள் வசிக்கிற இந்த மகா பெரிய தேவனை பாருங்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அநேக காரியங்களை சொல்ல முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாலே செங்கடல் நிற்கிறது, பின்னாலே பார்வோனுடைய சேனை வந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் யார் நினைத்தாலும் எங்களை காப்பாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருவதில்லையா? இனிமேல் ஆண்டவர் நினைத்தால் கூட என்னுடைய சூழ்நிலை மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட இக்கட்டிலே நான் சிக்கி தவிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள், அநேக சோதனைகள் வரக்கூடிய காலங்கள் உண்டு. ஆனாலும் மோசேயின் தேவன் மோசேயோடு கூட இருக்கிறார். அவனுடைய கையிலே இருக்கிற கோலை நீட்டு என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, யோர்தானை கடந்து வரும் பொழுது யோர்தான் நதி கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கே அவர்கள் செல்ல வேண்டும், கடந்து செல்ல வேண்டும். ஆனால் ஆசாரியருடைய கால் அந்த தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மலையிலிருந்து வருகிற தண்ணீர் குவியலாய் நின்று என்று சொல்லி வாசிக்கிறார். பிரியமானவர்களே, அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவன் நமக்குள் இருக்கிறார். நான் படித்து முடித்து வேலைக்காக தேடிக்கொண்டிருந்த பொழுது நான் இப்படித்தான் ஜெபம் செய்வேன். ஆண்டவரே, இந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாம் யாருடையது? உம்முடையது. ஏனென்று சொன்னால் நான் பாடுகிறேன் பாடலை மாத்திரம். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த நுள்ளத்தில் சொந்தமானார் என்று சொல்லி பாடிட்டு எனக்கு வேலை இல்லையே என்று சொல்லி நான் அழுதேன் என்று சொன்னால் நான் பாடுகிற பாடல் பொய் என்றார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த நுள்ளத்தில் சொந்தமானார். எத்தனை முறை பாடுகிறோம். நாம் எப்படி பாடுகிறோம்? இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த நுள்ளத்தில் சொந்தமானார் என்று சொல்லி போகிறோம். அப்படி அல்ல. இந்த பாதளத்தின், இந்த உலகத்தின் சொந்தக்காரர். அது மாத்திரமல்ல, இந்த நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர், கடலை படைத்தவர், எல்லாவற்றையும் படைத்த, இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த மகா பெரிய தேவன் யாருக்கு சொந்தக்காரர்? எந்த நுள்ளத்தில் சொந்தக்காரர். அவர் உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அறிந்திருக்கிறீர்களா? அநேக சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்ததை நான் சொல்ல முடியும். ஆனால் அதற்கெல்லாம் இப்பொழுது நேரமில்லை. எனவே உங்களுக்குள் இருக்கிற இந்த தேவன், இந்த பரிசுத்த ஆவியானவர், அது மகா பெரிய ரகசியம். ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பேச்சும் சொல்லும் எல்லாம் இந்த தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கும் என்று சொன்னால் மீதி காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராய தேவன், ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என்னுடைய தாயாரை குறித்தெல்லாம் நான் அடிக்கடி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வீட்டிலே எல்லோரும் நல்ல நல்ல வேலையிலே இருக்கிறார்கள். எவ்வளவோ பணம் சம்பாதிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். என்னுடைய சகோதரிகள், சகோதரர்கள், நான் நல்ல வேலையில் இருக்கேன். ஆனால் எங்களிடத்திலே பணம் இல்லை என்று சொன்னாலும், பேங்க்ல பணம் இல்லை என்று சொன்னாலும், ஏடிஎம்ல பணம் இல்லை என்று சொன்னாலும், என்னுடைய அம்மாவுடைய சுருக்கு பையிலே பணம் இருக்கு. என்னுடைய அம்மாவுடைய சுருக்கு பையில பணம் இருக்கும். நீங்கள் ஏடிஎம்ல போய் எடுத்தீங்கன்னு சொன்னா பணம் இல்லை என்று வரலாம். ஒருவேளை பேங்க்குக்கு போனா கூட பணம் இல்லை என்று சொல்லுவாங்க. எங்க அம்மா என்ன வேலை செஞ்சாங்க? எங்க அம்மாவுடைய சொத்து, செல்வம் இதுதான். உதாரணத்துக்கும் சொல்ல முடியும். ஒரு முறை என்னுடைய அண்ணனுடைய மகன் படித்து கொண்டிருக்கார் கல்லூரியிலே. அவர்கள் என்னை கேட்டிருந்தால் நான் அவர்களுக்கு பணம் அனுப்பியிருப்பேன். ஆனால் என்னை தொந்தரவு பண்ண வேண்டாம், எதற்கெடுத்தெல்லாம் என்னை பணம் கேட்க வேண்டாம் என்று சொல்லி
அவர்கள் அன்று கேட்கவில்லையாம். எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது என்னுடைய அண்ணாவால் அவருக்கு ஃபீஸ் கட்டுவதற்கு முடியாமல் இருக்கு என்று சொன்னோன்னே என்னுடைய தாயார் அவர்களுக்கு அந்த ஃபீஸ் கட்டுவதற்குரிய பணத்தை கொடுத்துருக்காங்க. எப்படி வந்தது? செல்வம், விலையேற பெற்ற செல்வம் நீயே. செல்வம்னா என்னங்க? பொண்ணு, தங்கம், வெள்ளி, வைரம், இதெல்லாம் தானே செல்வம். விலையேற பெற்ற செல்வம் வேத புத்தகமே. அருமையானவர்களே, ஒரு சாதாரணமான கிறிஸ்தவர்களாக வாழாதுங்க. உலகத்திலே சொல்லுவாங்க அவங்கள கிறிஸ்டியன்ஸ், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. they are Christians in the city of Antioch. they said they are Christians. அந்தியோகியாவிலே முதல் முறையாக அவருடைய சீசர்களுக்கு கிறிஸ்தவர் என்று பெயர் வழங்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி மற்றவன் கேவலமாக பேசக்கூடாது. இவன் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி மிகவும் கம்பீரமாக அவன் கேட்க வேண்டும். நான் அம்மாவுடைய இந்த காரியங்களினாலே இங்கே வந்து இருந்த பொழுது 4 பேரை போய் சந்தித்தேன். என்று சொன்னால் 4 பேரும் ஒருவர் அவர் கிறிஸ்தவ அல்லாதவர். இதோடு கூட காலை அவர் எடுத்துவிட்டு என்னுடைய தாயாருடைய அடக்கத்துக்கு வர வேண்டும் என்று விரும்பினார், வர முடியவில்லை. எனவே அவரை நான் போய் சந்தித்து அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஜெபித்து வந்தேன். இன்னொருவர் RSS அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவராம். அந்த தலைவருடைய தாயாருக்கு சுகரினாலே கால் எடுத்து ஒரு விரலை எடுத்து விட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள். அவர்களை போய் நான் மருத்துவமனையில சந்தித்து பேசி கொண்டு வந்தபோது அவருடைய தகப்பனாரும் அவருடைய தாயாரும், தாயார் படுக்கையில படுத்திருக்கிறார், தகப்பனார் இருக்கிறார். நாங்கள் எல்லாம் பார்த்து விசாரித்து வந்த பின்பதாக ஜெபம் செய்துவிட்டு போங்கள் என்கிறார். பிரியமானவர்களே, நமக்குள் இருக்கிற தேவன் மகா பெரிய தேவன். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர். 38 வருடமாய் வியாதியாயிருந்த மனிதனை எழுந்து நட என்று சொன்னவர், குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினவர், கூணரை நிமிரச் செய்தவர், குருடரை பார்க்க செய்தவர். இவர் நம்மோடு கூட இருக்கிறார். வியாதியோ வறுமையோ ஒன்றும் நம்மை அசைக்க முடியாத அளவுக்கு நாம் விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நமக்குள்ளே வசிக்கிற தேவன் மகா பெரிய தேவன். இதை குறித்து இன்னும் நாம் பேசிக்கொண்டே போக முடியும். அவர்களிடத்திலே ஜெபம் செய்து விட்டு வந்தேன். இன்னொரு இடத்துல ஒரு பெரிய அதிகாரி, என்னுடைய தாயாரை மருத்துவமனையிலே கவனித்துக் கொண்ட ஒரு பெரிய அதிகாரி, அவரோடு கூட நான் போய் பேசி கொண்டிருந்தேன். அவரோடு கூட பேசும்பொழுது அவர் சொல்கிறார்கள், என்னுடைய தாயாரும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள். நான் சொன்னேன், நான் வந்து அவர்களை பார்த்து விட்டு செல்கிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த 4 நாட்களாக அநேகரை நான் சந்தித்து வருகிறேன். அவர்கள் எல்லாம் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்கிறார். நான் இதை ஏன் சொல்லி வருகிறேன் என்று சொன்னால், நீங்கள் மற்றவர்கள் உங்களை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடாது, இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு உங்களுடைய ஜீவிதம் இருக்க வேண்டும். ஒருபோதும் யாரிடமும் நாம் போய் நிற்கக்கூடாத அளவுக்கு மகா பெரிய தேவன், மகா பெரிய செல்வம், மகா பெரிய சொத்து நம்ம கையில இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம், யோசேப்பு ஒன்றுமில்லாதவனாய் எகிப்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். நான் அவரை குறித்து தியானிக்கும் பொழுது, அடிமையை எப்படி கொண்டு போயிருப்பார்கள்? குதிரையில ஏற்றி கொண்டு போயிருக்க மாட்டார்கள், குதிரையில கட்டி தான் கொண்டு போயிருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் யோசேப்பை எகிப்திலே மகா பெரிய ராஜாவாக்கின, அதிபதியாக்கின தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நாம் எப்படி வாழ வேண்டும்? நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும்? யோசேப்பின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஊழியத்துக்கு நாம் செல்லும் பொழுது, ஜெபித்து விட்டு நாம் போகும் பொழுது அதிசயங்களை செய்ய தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே நமக்குள் இருக்கக்கூடிய இந்த தேவன் மகா பெரிய தேவன். அவர் உங்களை அற்புதமாக அதிசயமாக வழி நடத்துவார். நாம் செய்ய வேண்டியது, நமக்குள் இருக்கிறவரை துக்கப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாய் வாழ ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்து மூன்றாவதாக கிறிஸ்துவும் சபையும் இருக்கிறது. அதை நான் ஸ்கிப் செய்கிறேன். அதே போல ராப்சர் என்கிற அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி என்னுடைய செய்தியை நிறைவு செய்ய இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிப்போம். The mystery of the rapture of the believers. 1 Corinthians chapter 15 verse 51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடையவில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஓகேங்க, போதும், ரொம்ப நன்றி.
இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மறுபடியும் பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாங்க? எவ்வளவு ரகசியம் சொல்றாரு பவுல். நிறைய ரகசியம் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 ரகசியம் எழுதி வச்சிருக்கேன். இன்னும் நீங்கெல்லாம் தியானம் பண்ணீங்கன்னா நிறைய ரகசியம் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். பவுல் இங்க மறுபடியும் ஒரு ரகசியம் சொல்றாரு. இதோ ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில் ஆகிலும் கடைசி எக்காலம் துடிக்கும் பொழுது என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் நம்மை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார் என்கிற ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். இந்த உலகத்து ஜனங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு நான் எங்கே போகிறேன்? இப்பொழுது ஒரு 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 கால் டாக்ஸி வருகிறது. நான் காலையில புக் செய்யும் பொழுது கால் டாக்ஸி வருகிறது. அவர் வந்த பின்பதாக என்னை கேட்கிற எங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் என்ன சொல்ல வேண்டும்? கோவைப்புதூரில் இருக்கக்கூடிய இந்தியன் பிரதர் அசம்பிளிக்கு செல்ல வேண்டும் அப்படி என்று சொன்னால் அவன் என்னை கொண்டு வந்து இங்கே விடுவான். டாக்ஸியில் அல்லது ஒரு பஸ்ஸில் ஏறுகிறேன். நான் காந்திபுரம் பஸ்ஸில் ஏறி கண்டக்டர் வந்து கேட்கும் பொழுது எங்கே செல்கிறேன் என்று சொன்னால் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொன்னோம்னா அவர் என்ன சொல்லுவார்? எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் என்ன சொல்லுவார்? இங்கே இறங்கிடுவார். இங்கே இறங்கிங்கப்பாங்க, நீ போதும் உனக்கே தெரியலையா அப்படின்பார். அருமையானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. நாம் எங்கே போகிறோம் என்கிறது நமக்கு நன்றாய் தெரியும். உலக ஜனங்களுக்கு தெரியும். வேர் ஆர் யூ கோயிங்? ஐ டோன்ட் நோ வேர் ஐ எம் கோயிங். பட் யூ அண்ட் மீ, we know very well where we are going. Where is our destination? Where is our eternal home? We know very well. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு சொல்லுகிற நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்ப இங்க இருக்குதுங்க, இதெல்லாம் டெம்பரரிங்க. 3 மாடி இருந்தாலும் சரி, 10 மாடி இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சொத்து சோகம் சேர்த்து வச்சாலும் சரி. ஆனா இந்த சொத்து இல்லைன்னா, இந்த செல்வம் இல்லைன்னா அந்த வீட்டுக்கு போக முடியாது. இங்க இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் சேர்த்து வைக்காதீங்க, இந்த சொத்தை பிடிச்சுங்க. இதுதான் விலை பெற்ற செல்வம். நீயே இந்த உலகத்துல விலையேற பெற்ற செல்வம் ஒரே ஒரு செல்வம், இந்த செல்வம் தாங்க. இன்னைக்கு எங்களை ஆண்டவர் மெல்பர்ன்ல கொண்டு போய் வச்சிருக்காருன்னா, இங்கிருந்து நாங்க போகும்போதெல்லாம் ஒண்ணும் இல்லாம தான் போனோம். எங்களை ஆண்டவர் தான் கூட்டுவார். எனக்கெல்லாம் வழியே தெரியாது எப்படி போறதுன்னு. ஜானும் ஜாஸ்மின் தான் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஏன்னா நிர்மலா மாதா கான்வென்ட்ல படிச்சாங்க. அப்போ அவங்க தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஏர்போர்ட்ல எல்லாம் கைடு பண்ணுவாங்க. அப்படித்தான் போனோம். ஆனா இன்னைக்கு எங்களது ஆண்டவர் அற்புதமாய் அவருடைய ஊழியத்தின் பாதையிலே அதிசயவிதமாய் அநேக காரியங்களை செய்து வருகிறார். நமக்கு தெரியும் நம்ம எங்க போறோன்னு. நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்மை உண்டாக்கின கர்த்தரை, நம்மை மீட்ட கர்த்தரை காணும்படியாக நாம் போய்கொண்டிருக்கிறோம். அல்லது அவர் சீக்கிரம் வருவார். இங்கே சொல்லி இருக்கிறார். அது ஒரு பெரிய ரகசியம், ஒரு மகா பெரிய ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் சொன்ன ரகசியங்களிலே இந்த ராப்சர் என்பது ஒரு பெரிய ரகசியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு, அதுக்கு பின்னால் சொல்லுங்க வாக்கல யாராவது. நான் ஆயத்தம் பண்ணின இடத்துல மிகாவேல் தூதனை அனுப்பி உங்களை அழைத்து வந்து என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளவேன் எழுதியிருக்கா? தூதர்களை அனுப்பி உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளவேன் எழுதியிருக்கா? என்ன எழுதியிருக்கு? நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். 91ஆம் சங்கீதத்துல அற்புதமான ஒரு வசனம் இருக்கு. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. யாருங்க? கர்த்தரே. அது படிச்சு பாருங்க. கொஞ்சம் 91 சங்கீதம் எடுங்களேன் பார்க்கலாம் ப்ளீஸ். அது 16ஆம் வசனம்னு நினைக்கிறேன். 16 படிங்க யாராவது ஒருத்தர். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். போதுங்க, நன்றி. பாருங்க, 14 வரைக்கும் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா 11ஆம் வசனம் பாருங்க. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். அப்படின்னா என்னங்க? தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். என்னத்துக்கு? என் பையன் போறான், ஜார்ஜ் போறாரு, இல்லாட்டி இந்த சகோதரி அனிதா சகோதரி போறாங்க, கல் இருக்கு, அது தட்டாத அளவுக்கு நீ போய் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுவாராம். இல்லாட்டி லிஜோ பெங்களூர் போறாரு, அவருக்கெல்லாம் அங்கே ரெடியா இருக்குன்னு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீ பார்த்துக்குன்னு சொல்லி தூதர்களை அனுப்புவாராம். ஓகே, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம காணக்கூடாத ஒரு உலகம் இருக்குங்க, அங்கெல்லாம் தூதர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு வேண்டிய தூதர்கள் அங்கே அவரை தரிசிச்சுட்டு இருக்காங்களாமா. அவங்க எல்லாம் ஆயத்தப்படுத்துவாங்களாமா. இப்படி எல்லாம் தூதருக்கெல்லாம் கட்டளையிட்டு ரெடியாகி லிஜோ போயிட்டு இருக்காரு, இல்லாட்டி ஜான் பிரதர் அப்படியே போயிட்டு இருக்காரு, ஒரு ஊழியத்துக்காக போயிட்டு இருக்காருன்னு வைங்க. அங்க ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு. தூதன் என்ன பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. ஆனா இங்க என்ன சொல்லுதுன்னா, அடுத்த வசனத்துல
91 ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. அப்ப ஏன் தூதர் என்னாச்சு? தூதர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு ஆபத்து வந்துருச்சு, கூப்பிட்டாருன்னா ஒரு சகோதரனோ சகோதரி அவனோ கூப்பிடும்போது தூதன் சொல்ல மாட்டாராமா. ஒரு தூதனை கூப்பிட்டு மிகாவேல் போய் இந்த என்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஆச்சு அப்படி சொல்ல மாட்டாராமா. நானே அவனோடு இருந்து, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இதை ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் த மிஸ்டரி ஆஃப் த காட்லினஸ். தேவன் மனிதனானார். மனிதனான தேவன் மனிதனுக்குள் வாழ்கிறார். பரிசுத்தாவியாகிய தேவன் நாம் அவரை ஏற்றுக்கொள்வது நமக்குள்ளே வாழ்கிறார். நமக்குள்ளே வாழ்வது மட்டுமல்ல, இந்த பூமியிலே வாழும் நாள் வரைக்கும் சபையோடு கூட இணைக்கிறார். அது சபையும் கிறிஸ்துவும் என்கிற ரகசியம் பெரியது. அதற்கு பின்பதாக சபையில் இருக்கக்கூடிய நம்மை சேர்த்து கொள்ள அவர் மீண்டுமாய் வரப்போகிறார். ஒருவேளை நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கலாம், நான் மெல்பர்னில் இருக்கலாம், அல்லது அமெரிக்காவோ, ஆஸ்திரேலியாவோ, ஆசியாவோ, ஐரோப்பாவோ, அண்டார்டிகாவோ, வேறெவர் வி ஆர். ஆண்டவர் வரும்பொழுது நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்க்கப்படுவோம். அங்கே நித்திய காலமாய் யுகாயுகமாய் இந்த தேவனை ஆராதிப்போம். எங்களுக்கு இந்த காலை வேளையிலே இங்கே வருவது எவ்வளவோ நேரமே நான் எழுதிவிட்டேன். இன்றைக்கு காலையில் இன்றைக்கு இங்கே வரும்போது நான் தான் ஃபர்ஸ்ட்டாக வந்து நின்றுருந்தேன். கோயம்புத்தூர் சபையாரை காணணும்னு அவ்வளோ சந்தோஷம். நம்முடைய சபை மக்களை காணும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லைங்க. அப்போ காண்கிறோம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நாங்கள் இங்கேருந்து புறப்பட்டு மெல்பர்ன் போயிடுவோம். மறுபடியும் எப்போ வருவோன்னு எங்களுக்கு தெரியாது. இப்படி அநேக விசுவாசிகள் அவங்கவுங்க ஸ்தல சபையை விட்டு, வீட்டை விட்டு எங்கெங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் எக்காலம் துணிக்கும் நம்மை மீட்ட கர்த்தர் வருவார். அப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல வச்சிருப்பார். எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்லங்க. ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம், ஆடுவோம். அதுக்குள்ள இந்த நம்முடைய சபையில் இப்படிப்பட்ட ஒரு உபதேசம் வந்துருச்சு. நம்ம ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவோம், மத்திய ஆகாயத்தில் இருப்போம், அப்புறம் 7 வருஷம் அங்கே இருப்போம், நல்லா பேசிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே சொல்றாரு, நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போ எங்கே இருக்காருங்க? அவர் உயிர்த்தெழுந்து உன்னதத்திலே பிதாவின் வலது பாட்சியத்தில் இருக்கார். மத்திய ஆகாயத்திலே இருக்காரு? இல்லை. ஆனால் எப்படி ஒரு உபதேசம் நமக்குள்ள அப்படி சொல்றாங்கன்னா, 7 வருஷம் மத்திய ஆகாயத்தில் இருப்போம், அப்புறம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நம்முடைய ஆண்டவர் எங்க இருக்கார்? பிதாவின் வலது பக்கத்தில் இருக்கிறார். அப்ப அங்க அவர் இருக்கிற இடத்துல தான் நம்ம இருப்போம். சேர்த்துக் கொள்வாராம். அந்த நாளை நோக்கி நாம் எதிர்நோக்கி காத்திருப்போம். இந்த பூமியிலே வருகிற கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான். அதி சீக்கிரத்தில் நீங்கும். லேசான உபத்திரவம் அதிக நித்திய கனமகிமை கொடுக்கும். நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல இன்னும் 8 ரகசியங்கள் இருக்கு. அதை குறிச்செல்லாம் நீங்க தியானம் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு அநேக வெளிப்படுத்தலை கொடுப்பார். நாங்கள் தேவனுக்கு சித்தம் இருக்குமானால் வெள்ளிக்கிழமை இரவு இங்கிருந்து புறப்பட்டு சனிக்கிழமை நாங்கள் மெல்பர்ன் செல்ல இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய குடும்பத்திலே அனைவரும் சிஎஸ்ஐ சர்ச்சில் இருக்கிறார்கள். அவருடைய உண்மையான ரட்சிப்புக்காகவும் கிறிஸ்துவுக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு மதிய வேளையில் எங்களுடைய வீட்டில் ஒரு கேதரிங் இருக்கிறது. அதிலும் கூட தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும், ஒரு சிலராவது அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட நீங்கள் உதவி செய்ய, நீங்கள் ஜெபிக்க முடியாது உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு விசை கூட எங்களுடைய அம்மாவின் அடக்க நிகழ்ச்சிக்கு கோவை புதூர் சபையார் செய்த எல்லா உதவிகளுக்காகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மெல்பர்ன் இந்தியன் பிரதர் அசம்பிளியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை மறுபடியும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வருடமும் ஏஐபிஎஃப் ஆஸ்திரேலியன் இந்தியன் பிரதர் ஃபெல்லோஷிப் என்கிற ஒரு குடும்ப முகாமை நாங்கள் அங்கே ஒவ்வொரு வருடமும் நடத்தி கொண்டு வருகிறோம். நீங்கள் ஃபேஸ்புக்கிலும் யூடியூப்லையும் அதை பார்க்கலாம். உங்களுக்கு தேவன் சித்தமாய் தேவனுக்கு சித்தமானால் உங்களுக்கு வர முடியும் என்று சொன்னால் நீங்களும் வருடத்தில் ஒரு முறை அந்த கேம்பில் வந்து கலந்து கொள்ளுங்கள். அமெரிக்காவிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் அநேகர் அந்த கேம்புக்கு வருகிறார்கள். அதுக்குரிய தேவைகள் அநேகம் இருக்குது. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. எந்த குறைவும் இல்லாதபடிக்கு குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், மற்றவருடைய மத்தியிலே நீங்கள் தலை குனியாதபடிக்கு உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் அதிசயங்களை செய்து உங்களை அற்புதமாய் வழி நடத்த ஆண்டவர் தாமே உங்களை வழி நடத்துவாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த கோயம்புத்தூர் சபையாருக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறுபடியும் நன்றி கூறுகிறேன். தேவனாம் மகிமைப்படுவதாக. ஆமாம்.